நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சூப்பர் சிங்கர். உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஓகே, நிறைய விஷயம் கேட்டு அப்புறம் எடிட் பண்ணக்கூடாது. எடிட் பண்ண மாட்டோம். உலகநாயகன் அவரோட நீங்க வந்து நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடியது 40 வருட நட்பு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய நாடக குழு ஆரம்பித்த போது அவரும் ஒரு 5 ரூபா கட்டி அதில் மெம்பர் ஆனார். நாடக பிரியா 1974. நாங்கள் 2 பேர், நான் என் வீடு மந்தவழி, அவர் வீடு ஆழ்வார்பேட்டை. ஸோ நான் அவர் வீட்டுக்கு நடந்து போய், நாங்கள் 2 பேரும் நடந்து போய் சஃபேரில் படம் பார்த்துட்டு திருப்பி நடந்து வந்து அவர் வீட்டில் அவரை விட்டுட்டு, அப்புறம் அவர் நடந்து வந்து எங்கள் வீட்டில் என்னை விட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் படத்துக்கு போயிடுவோம். பட் இன்றைக்கி கமலுடைய வளர்ச்சி என்பது வந்து ஒரு மிராக்கிளோ இல்லை ஒரு அதிர்ஷ்டமோ கிடையாது. அது 100% உழைப்பு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கார். படங்கள்ல அவருடைய காமெடி சென்ஸ் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஆனா நேர்ல வந்து கொஞ்சம் சீரியஸா பேசுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எப்படி சார் அவரு? இல்லை, கமல் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி, ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. ஷார்ட் வர வரைக்கும் அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்பார். அண்ட் கமலை வந்து செட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தில் பார்த்தா தான் அந்த இம்பேக்ட் தெரியும். நான் கமலோட 2 படம் தான் நான் பண்ணியிருக்கேன். வறுமை நிறம் சிவப்பும் சிம்லா ஸ்பெஷலும். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நல்ல நண்பர் அது கமல். அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்திய சினிமாவில் ஒரு டெக்னிக்கலான விஷயத்தையும் மேக்கப்பையும் பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி ஒரு ஆக்டிங்கோடு கொடுக்கக்கூடிய நம்பர் 1 ஆர்டிஸ்ட்னால் அது கமல்ஹாசன் தான், வேறு யாரும் கிடையாது. வறுமை நிறசிவப்பு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கேரியரில் ஒரு ஃபுல் லெங்க்த் மூவி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீன் மட்டும் நான் நடித்தேன். அது வந்து நினைத்தாலே நிற்கும். அது நம்ம ரஜினியோட ஆக்ட் பண்ண படம் அது. அதனால் இவங்க 2 பேருமே எனக்கு சமகால நண்பர்கள் தான்.